ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வேர்க்கடலை வேக வச்சுருந்த ஸ்நாக்ஸுக்காக. ஜென்ரலி வந்து பசங்களுக்கு வேர்க்கடலை கொடுக்கறது ரொம்பவே நல்லது இல்லையா, அதனால தான். ஸோ நம்ம இந்த மாதிரி நட்ஸு வந்து நிறைய சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. மேபி நீங்கள் எப்படி என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா மொச்சை இருக்கு இல்லையா, அவரை மொச்சை, அந்த குழம்பு வச்சுருந்தேன். கத்திரிக்காய் போட்டு சாதம் ஒன் சைடில் அப்படியே கொதிச்சிட்ருக்கு. அதில் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு வேர்க்கடலை சட்னி தான். ஸோ அதனால் வேர்க்கடலை வறுத்துட்டு அப்புறம் வந்து மதியம் லஞ்சில் சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கோஸ் கூட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் பண்ணிவிட்டு சைட் பை சைடு எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே தம்பிக்கு வந்து ஒன்றா கட்டி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து வேர்க்கடலை சட்னி வந்து நீங்கள் எப்படி அரைப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் வந்து சிம்பிளாக தான் அரைப்பேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேர்க்கடலை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து அதில் உப்பு போட்டுட்டு அண்ட் வந்து புளி கொஞ்சம், இது மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுவேன். ஸோ பச்சை மிளகாய் போட மாட்டேன், காஞ்ச மிளகாய் தான் போடுவேன். நீங்கள் எப்படி அரைப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்து நானும் வந்து எதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது கொடுத்துட்டு அப்படியே வந்து தாளித்து விட்டாச்சு. நான் வந்து பேசிக்காக வந்து கறிவேப்பிலையை வந்து லைட்டாக பொடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுதான் வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ ஜென்ரலாக கறிவேப்பிலை சம்டைம்ஸ் இல்லாத டைமில் கூட அந்த கறிவேப்பிலை பொடி வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, தம்பிக்கு அப்படியே இட்லியும் சட்னியும் போட்டு கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எப்பயுமே நான் கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு அதிலே வந்து குழம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். நீங்கள் எப்படி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுப்பீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு மேலே எல்லாம் கொட்டிப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ. பட் இது வரைக்கும் எதுவும் ஆகலை. இருந்தாலும் அப்படி ஏதாவது இஷ்யூ ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி வந்து பேக் பண்ணி கொடுப்பேன். கொஞ்சம் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் செப்ரேட்டாக கொடுக்கலாம். பட் இப்போ தான் என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கிறதுனால நான் வந்து இப்படி தான் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் வந்து சைட் டிஷ் கப்பில் வந்து கோஸ் கூட்டும் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு தம்பிக்கு. ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்க அண்டு நீங்கள் எப்படி எல்லாமே பண்ணுவீங்க அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரிஃபர் பண்ணிடுவீங்களா, முன்னாடியே பிளான் பண்ணிடுவீங்களா, இல்லை ஆன் டைமில் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எப்பவுமே ஆன் டைமில் தான் பண்ணுவேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.